உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. புவியில் பாபா வந்தாரே, புவியில் பாபா வந்தாரே, புனிதமாய் உலகை மாற்றிடவே. வசிப்பது விண்ணின் உலகத்திலே, வாழ்வது சிவனின் மனத்தினிலே. புவியில் பாபா வந்தாரே, புவியில் பாபா வந்தாரே, புனிதமாய் உலகை மாற்றிடவே. தன்னை போன்று பிறரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே. புவியில் பாபா வந்தாரே,
செய்யும் மந்திரம் அற்புதமே எதிரில் வருவோர் மனதின் பாரம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम शांति. ஓம் சாந்தி. 7/12/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 2/2/2008. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு संपूर्ण पवित्रता द्वारा रूहानी रॉयल्टी और पर्सनालिटी का अनुभव करते अपने मास्टर ज्ञान सूर्य स्वरूप को எமர்ஜ் करो. சம்பூர்ணமான தூய்மையின் மூலமாக ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியின் அனுபவத்தை செய்து தனது மாஸ்டர் ஞான சூரிய स्वरूपத்தை एमर्ज செய்யுங்கள். आज बाप दादा चारों ओर के अपने रॉयल्टी और पर्सनालिटी के परिवार को देख रहे हैं. இன்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள தங்களது ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். यह रॉयल्टी व रूहानी पर्सनालिटी का फाउंडेशन है. இந்த ராயல்டி அதாவது ஆன்மீக பர்சனாலிட்டியினுடைய ஃபவுண்டேஷனே சம்பூர்ண பியூரிட்டி, சம்பூர்ணமான தூய்மை. प्योरिटी की निशानी सभी के मस्तक में, सभी के सिर पर लाइट का ताज चमक रहा है.
தூய்மையினுடைய அடையாளம் அனைவருடைய நெற்றியிலும் அனைவருடைய தலையிலும் ஒளியினுடைய கிரீடம் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. ऐसे चमकते हुए ताजदारी रूहानी रॉयल्टी रूहाई पर्सनालिटी वाले அப்படிப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய கிரீடங்களுடைய ஆன்மீக ராயல்ட்டி ஆன்மீக பர்சனாலிட்டி உடையவர்களுடைய சிறு பிராமன் பரிவார் ஹி ஹே, நீங்கள் பிராமண குடும்பத்தினர்கள் மட்டுமே. क्योंकि ஏனெனில் பிரிட்டிக்கோ அப்னாயாக தூய்மையை தனதாக ஆக்கி கொண்டு இருக்கின்றீர்கள். आप ब्राह्मण आत्माओं की प्यूरिटी का प्रभाव आदिकाल से प्रसिद्ध है. பிராமண ஆத்மாக்களுடைய தூய்மையினுடைய பிரபாவம் ஆதி காலத்திலிருந்தே பெயர் பெற்றதாக இருக்கின்றது. யாத் ஆத்தா ஹே, நினைவுக்கு வருகின்றதா? அப்பனா அனாதி ஒரு ஆதிகால், தங்களுடைய அனாதி மற்றும் ஆதி காலம். யாத் கரோ, நினைவு செய்யுங்கள். अनादि काल में भी आप प्यूर आत्माएं आत्म रूप में भी विशेष चमकते हुए सितारे. ஆதி காலத்தில் கூட தூய்மையான ஆத்மாக்கள் ஆத்ம ரூபத்தில் விசேஷமாக பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக இருக்கின்றீர்கள். चमकते रहते हैं, प्रकाशित கொண்டே இருக்கின்றீர்கள். और भी आत्माएं हैं, लेकिन आप सितारों की चमक सबके साथ होते भी மற்ற ஆத்மாக்களும் அங்கே இருக்கின்றன. ஆனாலும் உங்களுடைய நட்சத்திரனுடைய பிரகாசம் எல்லாரும் கூட இருந்தாலும் கூட விசேஷ சமக்திக விசேஷமாக பிரகாசிக்கின்றன. ஜெய்சே ஆகாஷ் में सितारे अनेक होते हैं. பாபா உதாரணம் சொல்கிறாங்க, ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. लेकिन कोई कोई सितारे स्पेशल चमकने वाले होते हैं. ஒரு சில நட்சத்திரங்கள் தான் ஸ்பெஷலாக பிரகாசிக்கக்கூடியனவாக இருக்கின்றன. தேக் ரஹேயோ சபி அப்னேக்கோ, பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா அனைவரும் தங்களை தாங்களே. ஃபிர் ஆதிகால் மே பியூரிட்டி கி ராயல்ட்டி ஆஃப் பர்சனாலிட்டி கித்தனா மகான் ரஹி ஹை. மேலும் ஆதி காலத்தில் உங்களுடைய பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி அண்ட் பர்சனாலிட்டி எவ்வளோ மகானாக இருக்கின்றன. சபி பहुंच गए ஆதிகால் மே, அனைவரும் ஆதி காலத்திற்கு சென்று விட்டீர்களா? பहुंच जाओ, சென்று விடுங்கள். செக் கரோ, சோதனை செய்யுங்கள். மேரி चमकने की रेखा कितनी परसेंट में है. எனக்குடைய பிரகாசிக்கக்கூடிய ரேகையானது எத்தனை சதவீதமாக இருக்கின்றது? आदिकाल से अंतिम काल तक अपनी प्यूरिटी की रॉयल्टी पर्सनालिटी सदा रहती है. ஆதி காலத்திலிருந்து அந்திம் கால் கடைசி நேரம் வரை உங்களுடைய பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி பர்சனாலிட்டி எப்பொழுதுமே இருக்கின்றன. அனாதி கால் கா சமக்தா ஹுவா சிதாரா, அனாதி காலத்தினுடைய பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம். சமக்தி हुए बाप के साथ निवास करने वाले, பிரகாசித்து கொண்டும் இருக்கின்றீர்கள், பாபாவின் கூடையே வசிக்கவும் செய்கின்றீர்கள். அபி அபி அப்படி விசேஷதா அனுபவ கரோ, இப்பொழுதே உங்களுடைய விசேஷ தன்மைகளை அனுபவம் செய்யுங்கள். பहुंच गए सब अंतिम अनादि काल में, நீங்கள் எல்லாருமே அனாதி காலத்திற்கு சென்றடைந்து விட்டீர்களா? फिर सारी कल्प में आप पवित्र आत्मा की रॉयल्टी भिन्न भिन्न रूप में रहती है. முழு கல்பத்திலையும் பவித்திரமான ஆத்மாக்களினுடைய ராயல்ட்டி விதவிதமான ரூபத்தில் இருக்கின்றன. क्योंकि பாபா அதையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறா பாருங்க. ஏனெனில் ஆப் ஆத்மா ஜெய்சா கோய் சம்பூர்ண பவித்திர பனை நீ, உங்களை போன்று சம்பூர்ணமான பவித்திரமாக யாருமே ஆகவில்லை. पवित्रता का जन्म सिद्ध अधिकार आप विशेष आत्माओं को बाप द्वारा प्राप्त है. தூய்மை என்ற பிறப்பு உரிமையினுடைய அதிகாரம் விசேஷமான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபா மூலமாக கிடைத்திருக்கின்றது. அபி ஆதிகால் மே ஜாओ ஜாओ, இப்பொழுது ஆதி காலத்திற்கு வந்து விடுங்கள். अनादि काल भी देखा, अब आदि काल में आपके पवित्रता के रॉयल्टी का स्वरूप कितना महान है. அனாதி காலத்தையும் பார்த்துட்டீங்க, இப்போ ஆதி காலத்தில் உங்களுடைய பவித்திரத்தானுடைய ராயல்ட்டினுடைய சொரூபம் எவ்வளோ மகானாக இருக்கின்றது. சபி பहुंच गए सतयुग में,
அனைவரும் வந்தடைந்து விட்டீர்களா? சத்தியுகத்திற்கு पहुंच गए, அடைந்து விட்டீர்களா? आ गए, வந்து விட்டீர்களா? देवता रूप की चमक अनुभव कर रहे हो ना? தேவதை ரூபத்தினுடைய பிரகாசத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? इतनी रूहानी पर्सनालिटी ये सब पवित्रता की प्राप्ति है. இவ்வளவு ஆன்மீக பர்சனாலிட்டி அனைத்துமே தூய்மையினுடைய பிராப்தியாகும். अभी देवता रूप का अनुभव करने मध्य काल में आ जाओ. தேவதா ரூபனுடைய அனுபவத்தை மத்திய காலத்தில் வந்து பாருங்க. ஆகையே வந்து விட்டீர்களா? ஆனால் அனுபவம் கர்னா சகஜனா, வருவது அனுபவம் செய்வது சுலபம் அல்லவா? तो मध्य काल में भी देखो, இடைப்பட்ட காலத்தை கூட பாருங்க. आपके भक्त आप पूजा आत्माओं की पूजा करते हैं. உங்களுடைய பக்தர்கள் பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜைகளை செய்கின்றார்கள். சித்திர बनाते हैं, சித்திரங்கள் கூட செய்கின்றார்கள். कितने ராயல்டி के चित्र बनाते हैं, எவ்வளோ ராயல்ட்டிக்கான சித்திரங்களை உருவாக்கின்றார்கள். कितने ராயல்டி से पूजा करते हैं, எவ்வளோ ராயல்ட்டியோட உங்களுக்கு பூஜை செய்கின்றார்கள். अपना பூஜை சித்திர सामने आ गया है ना, உங்களுடைய பூஜைக்கு தகுந்த சித்திரம் உங்களுக்கு முன்னாடி வந்து விட்டது அல்லவா? चित्र तो धर्मात्मा का भी बनाते हैं. சிலைகளை தர்மாத்துக்கள் கூட செய்கிறாங்க. தர்ம பிதாவும் கபி बनते हैं, தர்ம தந்தைகளுக்கு கூட செய்கின்றார்கள். அபிநேதாவும் கபி बनाते हैं, தலைவர்களுக்கு கூட செய்கின்றார்கள். लेकिन ஆனால் आपके चित्र की रूहानियत और विधिपूर्वक पूजा में फर्क होता है. ஆனால் உங்களுடைய சித்திர ஆன்மீகமாகவும் வித்தியபூர்வமாகவும் பூஜையில் வித்தியாசம் என்பது இருக்கின்றது. तो ஆக अपना पूज्य स्वरूप सामने आ गया, உங்களுடைய பூஜிக்கின்ற ஸ்வரூபம் முன்னாடி வந்து விட்டதா? अच्छा फिर आओ अंत काल संगम पर. பிறகு இப்போ கடைசி காலமான சங்கமத்துக்கு வாங்க. ये रूहानी ड्रिल कर रहे हो ना, இந்த ஆன்மீக ட்ரில் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் தானே? चक्कर लगाओ, சுற்றி வாருங்கள். और अपने प्योरिटी का, अपनी विशेष प्राप्ति का अनुभव करो. தன்னுடைய பியூரிட்டி மற்றும் விசேஷமான பிராப்திகளினுடைய அனுபவத்தை செய்யுங்கள். अंतिम काल संगम पर आप ब्राह्मण आत्माओं का परमात्मा पालना का, परमात्मा प्यार का, परमात्मा पढ़ाई का भाग्य आप कोटों में कोई आत्मा को ही मिलता है. கடைசி காலமான சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பரமாத்மாவுடைய பாலனை, பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய படிப்பினுடைய பாக்கியம் கோடியில் ஒரு சில ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கின்றது. परमात्मा की डायरेक्ट रचना, पहली रचना आप पवित्र आत्मा को ही प्राप्त होती है. பரமாத்மாவோட டைரக்ட் படைப்பு, முதல் படைப்பு பவித்திரமான ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் பிராப்தி ஆகின்றது. जिससे आप ब्राह्मण ही विश्व की आत्माओं को भी मुक्ति का वर्षा बाप से दिलाते हो. ஆக நீங்க தான், பிராமணர்கள் தான் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு முக்தியினுடைய ஆஸ்தியை பாபா மூலமாக கொடுக்க வைக்கின்றீர்கள். तो आग यह सारे चक्कर में अनादिकाल, आदिकाल, मध्यकाल, अंतिम काल, सारे चक्र में, இந்த முழு சக்கரத்தில் அனாதி காலமாகட்டும், ஆதி காலமாகட்டும், மத்திய காலமாகட்டும், கடைசி நேரமாகட்டும், முழு சக்கரத்தில் இத்தனை சிரேஷ்ட பிராப்தி का आधार पवित्रता है. இவ்வளோ சிரேஷ்டமான பிராப்திக்கு ஆதாரம் எது? தூய்மை தான். सारा चक्कर लगाया, अभी अपने को चेक करो. முழுசாக சக்கரத்தை சுற்றி வந்துட்டீங்க. இப்போ தன்னைத்தான சோதனை செய்யுங்க. अपने को देखो, தன்னைத்தான் பாருங்கள். देखना का आईना है ना, பார்ப்பதற்கான கண்ணாடி இருக்கின்றது அல்லவா? अपने को देखने का आईना है, தன்னைத்தான் பார்ப்பதற்கான கண்ணாடி இருக்கின்றதா? जिसको है वो हाथ उठाओ. யாரிடம் அந்த கண்ணாடி இருக்கின்றதோ அவர்களை கைகள் உயர்த்துங்கள். ஐனா है, கிளியர் है ஐனா. அடுத்து பாபா ஸ்டெப் மேலே போகிறார். கை கண்ணாடி இருக்கின்றதா? அந்த கண்ணாடி கிளியராக இருக்கின்றதா? तो आईने में देखो मेरी पवित्रता का कितना परसेंटेज है.
அந்த கண்ணாடியில் பாருங்க என்னுடைய தூய்மை எத்தனை சதவிகிதம் இருக்கிறது. பவித்ரதா சார் பிரம்மச்சரி நஹி லேக்கின் பிரம்மாச்சாரி. தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ब्रह्म आचारी. मन वचन कर्म संबंध संपर्क सब में पवित्रता है. எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாவற்றிலும் தூய்மை இருக்கின்றதா? कितनी परसेंट में, எத்தனை சதவீதத்தில் இருக்கிறது? परसेंटेज निकालने आती है ना. சதவீதம் எடுக்க வருகின்றது அல்லவா? टीचर्स को आती है, टीचर्स को வருகின்றனவா? पांडवों को आती है, பாண்டவர்களுக்கு வருகின்றனவா? अच्छा होशियार हो, ரொம்ப கெட்டிக்காரர்கள் நீங்கள். माताओं को आती है, தாய்மார்களுக்கு வருகின்றனவா? आती है माताओं को. परसेंटेज எடுக்க வருகின்றதா தாய்மார்களுக்கு? अच्छा நல்லது. பவித்ரதா கி பர தூய்மையினுடைய அடையாளம் என்ன? விருத்தி திருஷ்டி और கிருத்தி तीनों में செக் करो. உங்களுடைய விருத்தி ஆகட்டும், உங்களுடைய திருஷ்டி ஆகட்டும், உங்களுடைய கிருத்தி ஆகட்டும், மூணுலையும் சோதனை பண்ணுங்க. संपूर्ण पवित्रता की जो விருத்தி होगी, சம்பூர்ணமான தூய்மை இருக்கின்ற விருத்தி எப்படி இருக்கும்? ஓ புத்திமே ஆகையினா அது உங்கள் புத்தியில் வந்து விட்டதா? சோச்சோ, கொஞ்சம் யோசிங்க. சம்பூர்ண பவித்திரதாக்கு விருத்தி அர்த்தாத் சம்பூர்ணமான தூய்மையினுடைய விருத்தி என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஹர் ஆத்மாக்கு பிரதி சுப பாவனா சுப காமனா. ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீதும் சுப பாவனை சுப காமனா. அனுபவி ஹோனா, நீங்கள்லாம் அனுபவிகள் தானே. और दृष्टि क्या होगी? அவங்களுடைய திருஷ்டி எப்படி இருக்கும்? हर आत्मा को आत्मा रूप में देखना. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்ம ரூபத்தில் பார்ப்பது. ஆத்மிக் ஸ்மிருதி சே போல்னா ஆத்ம நினைவில் பேசுறது, சல்னா நடப்பது. ஷார்ட் மே சுனா ரஹே ஹேன். பாபா இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. டீட்டெயில் तो आप भाषण कर सकते हो, டீட்டெயிலில் உங்களால் லெக்சரே பண்ண முடியும். கிருத்தி அர்த்தாத் கரம். கிருத்தி என்றால் என்ன அர்த்தம்? செயல். சுக் லேனா और சுக் தேனா. சுகத்தை கொடுப்பது, சுகத்தை பெறுவது. எச்சக்கரோ, இதை சோதனை பண்ணுங்க. மேரி விருத்தி திருஷ்டி கிருத்தி இசை பிரமாண. என்னுடைய விருத்தி ஆகட்டும், என்னுடைய திருஷ்டி ஆகட்டும், என்னுடைய கிருத்தி ஆகட்டும், இதற்கு சமமாக இருக்கின்றதா? விருத்தியில் என்ன இருக்கணும்? பாபா நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் சுப பாவனை சுப காமனா இருக்க வேண்டும். திருஷ்டியில் எப்படி இருக்கணும்? எப்போதுமே ஆத்ம ரூபத்தில் பார்க்க வேண்டும். பாபா இன்னைக்கு ஷார்ட்டாக சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறார். அதே மாதிரி கிருத்தி செயலில் எப்படி இருக்கணும்? சுகத்தை கொடுக்க வேண்டும், சுகத்தை பெற வேண்டும். இப்படி என்னுடைய விருத்தி திருஷ்டி கிருத்தி இருக்கின்றதா? சுக் லேனா துக் நஹி லேனா. சுகத்தை தான் பெற வேண்டுமே தவிர துக்கத்தை பெறக்கூடாது. தோ செக் கரோ. ஆக சோதனை செய்யுங்கள். கபி துக் தோ நஹி லே லேத்தே ஹோ. சில நேரம் துக்கத்தை அடைந்து விடுவதில்லை தானே. கபி கபி அப்பப்போ தோடா தோடா கொஞ்சம் கொஞ்சம் துக்க தேனே வாலே பி தோ होते हैं ना. என்ன துக்கம் கொடுக்குறவங்களும் இருக்கத்தானே செய்கின்றார்கள். मानो वो दुख देता है तो आप क्या आपको उसको ஃபாலோ करना है. யாராவது துக்கம் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க, நீங்கள் என்ன அவங்கள ஃபாலோ பண்ணணுமா? ஃபாலோ करना है कि नहीं? அவங்கள ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? ஃபாலோ किसको करना है? ஃபாலோ யாரை செய்ய வேண்டும்? துக்க தேனே वालों को या बाप को? துக்கம் கொடுக்கக்கூடியவர்களை ஃபாலோ பண்ணுமா இல்லை பாபாவை ஃபாலோ பண்ணணுமா? बाप ने ब्रह्म बाप ने निराकार की तो बात आई. बाबा ब्रह्मा बाबा निराकार विषय में वेर है, लेकिन ब्रह्मा बाप ने किसी बाप को दुख दिया? ब्रह्मा बाबा எந்த குழந்தைக்காவது துக்கம் கொடுத்தாரா? சுக் தியா और சுக் लिया. சுகத்தை தான் கொடுத்தார், சுகத்தை தான் பெற்றார். ஃபாலோ ஃபாதர் या कभी कभी लेना ही पड़ता है. ஃபாலோ ஃபாதரா இல்லை அப்பப்போ எடுக்கத்தான் வேண்டி இருக்கிறதா? நாம் பெயர் என்ன? दुख. जब दुख देते हैं, इंसल्ट करते हैं, तो जानते हो कि यह खराब चीज़ है. எப்போ துக்கம் கொடுக்கின்றீர்களோ இல்லை இன்சல்ட் பண்ணுறீங்க, அவமரியாதை பண்ணுறீங்க,
அப்போ உங்களுக்கு தெரிகின்றது இது தவறான ஒன்று என்று. कोई आपकी इंसल्ट करता है तो उसका आप अच्छा समझते हो. யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணுறான்னு வச்சுங்க, அவங்கள நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கராப் சமஸ்தேவோனா கெட்டது என்று நினைக்கின்றீர்கள், புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா? तो वह आपको दुख देता है या इंसल्ट करता है. அவங்க உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்க இல்லை இன்சல்ட் பண்ணுறாங்க. तो खराब चीज़ अगर आपको कोई देता है तो आप ले लेते हो. ஏதாவது கெட்ட ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்களா? ले लेते हो, பெற்றுக்கொள்கின்றீர்களா? थोड़े समय के लिए, கொஞ்ச நேரத்துக்காக, ज़्यादा समय नहीं, थोड़ा समय, ரொம்ப நேரத்துக்கு இல்லை கொஞ்ச நேரத்துக்குன்னு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? खराब चीज़ लेनी होती है. கெட்ட பொருளை பெறக்கூடியவர்களா? तो ஆக दुख या इंसल्ट लेते क्यों? துக்கமாகட்டும் இல்லை இன்சல்ட் ஆகட்டும், அதை ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள்? அர்த்தாத் பாப்பா பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறா பாருங்க. அதாவது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாபா என்ன சொல்கிறாரு? அதாவது என்ன? मन में फीलिंग के रूप में रखते क्यों हो? மனதில் ஃபீலிங்கிற ரூபத்தில் ஏன் வைக்கின்றீர்கள்? तो अपने से पूछो हम दुख लेते हैं. இப்போ தன்னைத்தான் கேளுங்க, நம்ம துக்கத்தை எடுத்துக்கொள்கிறோமா? या दुख को परिवर्तन के रूप में देखते हैं, அல்லது துக்கத்தை மாற்றத்துக்கான ரூபத்தில் பார்க்கின்றீர்களா? क्या समझते हो? என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? दुख लेना राइट है, துக்கத்தை பெறுவது சரியா? है राइट, சரியா? मधुबन वाले राइट है, मधुबन वाले பார்த்து பாபா கேட்குற அது கரெக்டா? தோடா தோடா ले लेना चाहिए, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பெற வேண்டுமா என்ன? दुख ले लेना चाहिए ना, துக்கத்தை பெற வேண்டும் அல்லவா? नहीं लेना चाहिए लेकिन ले लेते हो. பெற வேண்டியது கிடையாது, ஆனாலும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். गलती में ले लेते हो, தவறாக பெற்றுக்கொள்கிறீர்கள். यदि दुख की फीलिंग आई तो परेशान कौन होगा? துக்கத்தினுடைய ஃபீலிங் வந்ததுன்னா யாருக்கு பிரச்சனை? मन में किचड़ा रखा तो परेशान कौन होगा? மனசில் குப்பையை வச்சிருந்தா பரேஷானா யார் ஆகிறது? जहाँ किचड़ा होगा वहीं परेशान होंगे ना. எங்கே குப்பை இருக்குமோ அங்கே தான் பரேஷான் வரும் இல்லையா? तो उस समय अपनी रॉयल्टी और पर्सनालिटी को सामने लाओ. அந்த நேரத்தில் உங்களுடைய ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டியை முன்னாடி கொண்டு வாங்க. अपने को किस स्वरूप में देखो, தன்னைத்தான் எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும்? जानते हो अपना क्या टाइटल है? தெரியுமா உங்களுடைய டைட்டில் என்ன? आपका टाइटल है, உங்கள் டைட்டில் என்ன? சகன்ஷீல்தா கி தேவி, பொறுமையினுடைய தேவி. சகன்ஷீல்தா கா தேவ், பொறுமையினுடைய தேவன். तो आप कौन हो? நீங்கள் யார்? சகன்ஷீல்தா கி தேவியா हो, சகன்ஷீல்தா கா தேவ் हो या नहीं? நீங்கள் பொறுமையினுடைய தேவியா அல்லது பொறுமையினுடைய தேவனா? யார்? கபி கபி ஹோ ஜாத்தே, சில நேரம் அப்படி ஆயிடுது. अपना பொசிஷன் யாद करो, உங்களுடைய பொசிஷனை நினைவில் வைங்க. சோமான் யாद करो, சோமானத்தில் நினைவில் வைங்க. மை கவுன், நான் யார்? या स्मृति में लाओ, இதை நினைவில் கொண்டு வாங்க. सारे कल्प के विशेष स्वरूप की स्मृति को लाओ. முழு கல்பத்திலையும் உங்களுடைய விசேஷமான ஸ்வரூபத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். ஸ்மிருதி தோ ஆத்தி ஹேனா, நினைவு வருகின்றது அல்லவா? பாப் தாதா நே தேகா, பாப் தாதா பார்த்தாங்களாம். என்ன பார்த்தாங்க? ஜெய்சே மேரா சப்த கோ சஹஜ் யாத் மே பரிவர்த்தன் கியா, என்னுடைய வேர்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க நினைவில். तो मेरे के विस्तार को समेटने के लिए क्या कहते हो? எனது என்ற ஒரு விஸ்தாரத்தை சமேட்னே கேலியே என்ன பண்ணுறீங்க? மேரா பாபா. எங்கெல்லாம் மேரா வருதோ அதுக்கு என்ன சொல்லிடுறீங்க? மேரா பாபா. ஜப் भी மேரா மேரா ஆத்தா तो मेरे बाबा को समेट लेते. எங்கெல்லாம் எனது எனதுன்னு வருதோ, என் குடும்பம், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு, அந்த எல்லாம் வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதுலேருந்து சமேட்னா பண்ணுறதுக்கு மேரா பாபான்னு சொல்கிறீங்க. பார் பார் மேரா பாபா कहने से याद भी सहज हो जाती. அடிக்கடி மேரா பாபா மேரா
சொல்கிறனால நினைவு கூட ஈஸியாகிடுது, பிராப்தி भी ज़्यादा होती है, பிராப்தி கூட ரொம்ப அடைகின்றீர்கள். ऐसे ही அதே போன்று सारे दिन में अगर किसी भी प्रकार की समस्या करना आता है, ஃபுல் டேல ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது காரணம் வருகின்றது என்றால் உஸ்கே ஏ தோ சப்த விசேஷ, அது வர்றதுக்கே ரெண்டு வேர்டு தான் காரணம். என்ன? ஒன்று மை और मेरा, ஒன்று நான் மற்றும் எனது. जैसे बाबा शब्द कहते मेरा शब्द पक्का याद हो गया, எப்படி பாபாங்கிற வேர்டு வந்தாலே எனது என்ற நினைவு ஸ்ட்ராங் ஆகிவிட்டது. हो गया ना, ஆகிவிட்டது அல்லவா? अभी अभी बाबा बाबा नहीं कहते, मेरा बाबा कहते. இப்போல்லாம் பாபா பாபானே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மேரா 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 பாபா சொல்கிறீங்க. ऐसे ही அதே போன்று ये जो मैं शब्द है उसको भी परिवर्तन करने के लिए மேராவை மேரா பாபான்னு மாற்றிட்டீங்க. அதே மாதிரி நான் என்ற வார்த்தையை பரிவர்த்தனை பண்ணுறதுக்காக जब भी मैं शब्द बोलो, எப்பெல்லாம் நான் என்று பேசுகின்றீர்களோ अपने सोमान की लिस्ट सामने ला, உங்களுடைய सोमाனத்தினுடைய லிஸ்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க. மை கவுண்ட், நான் யார்? क्योंकि ஏனெனில் மை शब्द गिराने के निमित्त भी बनता है और मैं शब्द सोमान की स्मृति से ऊंचा भी उठाता है. நான் என்ற வார்த்தையானது விழ வைப்பதற்கும் நிமித்தமாக ஆகின்றது, நான் என்ற சொமானத்தினுடைய நினைவில் நம்மளை முன்னேற்றுவதற்கும் பயன்படுகின்றது. तो ஆக जैसे मेरा बाबा का अभ्यास हो गया, எப்படி மேரா பாபா என்றதுக்கான பயிற்சி ஆகிவிட்டதல்லவா? ऐसे ही அதே போன்று மை शब्द को बॉडी कॉन्शियस की स्मृति के बजाय நான் என்ற வார்த்தையில் பாடி கான்ஷியஸ்னுடைய நினைவுக்கு பதிலாக சிரேஷ்ட சொமான் கோ சாம்னே லாவோ, சிரேஷ்டமான சொமானத்தை அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. மை சிரேஷ்ட ஆத்மா हूँ, நான் சிரேஷ்ட ஆத்மா, தக்த நஷீன் ஆத்மா हूँ, सिंहासनधारी आत्मा, विश्व कल्याणकारी आत्मा हूँ, विश्व कल्याणकारी आत्मा. ऐसे कोई न कोई समान में जोड़ लो, ஏதாவது ஒரு சொமானத்தோட ஆத்மாவை சேர்த்துருங்க. அதில் 3 பாபா சொல்ல அடிப்படையில் நான் சிரேஷ்ட ஆத்மா, சிம்மாசனதாரி ஆத்மா, கல்யாணக்காரி ஆத்மா, இந்த 3 ஃபவுண்டேஷனாக பாபா சொல்கிறாங்க. மை शब्द उन्नति का साधन हो जाए, அப்போ நான் என்பது முன்னேற்றத்திற்கான ஒரு சாதனமாக ஆகிவிடும். जैसे मेरा शब्द अभी मेजॉरिटी பாபா शब्द याद दिलाता है. இப்போ இந்த மேரா என்பது அதிகமாக பாபாவை தான் நினைவுபடுத்துகிறது. ஐசே மை शब्द சுமான் கி யாத் दिलाए, அதேமாதிரி நான் என்ற வார்த்தையை சுமானத்தினுடைய நினைவை கொடுக்க வேண்டும். क्योंकि बाबा कान सुन रहे हैं பாருங்க, अभी समय प्रकृति द्वारा अपनी சேலஞ்ச் कर रहा है. இப்போ நேரம் என்ன பண்ணுது? இயற்கையின் மூலமாக நம்ம சேலஞ்சு கொடுக்கின்றது. समय की समीपता को कामन बात नहीं समझो, பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். நேரத்தினுடைய அருகாமையை சாதாரணமாக நினைக்காதீங்க. अचानक அவர் रेडी शब्द को अपने कर्मयोगी जीवन में हर समय स्मृति में रखो. திடீரென்று மற்றும் எவர் ரெடி, இந்த வார்த்தைகளை கர்மயோகி வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நினைவில் வையுங்கள். अपनी शांति की शक्ति का स्वयं प्रति भी भिन्न भिन्न रूप में प्रयोग करो. உங்களுடைய சாந்தியினுடைய சக்தியை தனக்காக விதவிதமான ரூபத்தில் பயன்படுத்துங்கள். जैसे साइंस अपना नए नए प्रयोग करती रहती है, साइंस எப்படி புது புது உபயோகத்தை செய்து கொண்டே இருக்கின்றது. जितना स्व के प्रयोग करने की प्रैक्टिस करते रहेंगे, எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்குத்தான் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ उतना ही அவ்வளோதான் औरों प्रति भी शांति की शक्ति का प्रयोग होता रहेगा. பிறர் மேலையும் சாந்தியினுடைய சக்தியினுடைய பிரயோகம் ஆகிக்கொண்டே இருக்கும். अभी இப்பொழுது विशेष अपने शक्तियों की सकाश चारों ओर फैला, விசேஷமாக சக்திகளுடைய சகாசத்தை நாலா பக்கங்களையும் பரப்புங்கள். जब आपकी प्रकृति सूर्य की शक्ति, उदाहरण बाबा சொல்கிறாங்க
கேட்குறாங்க நம்மளை, எப்படி உங்களுடைய इयर्किनुடைய सूर्यनुடைய शक्ति सूर्य की किरणें अपना कार्य कितने रूप से कर रही है. சூரியனுடைய கிரணங்கள் தன்னுடைய காரியத்தை எந்தெந்த ரூபத்திலெல்லாம் செய்கின்றன. பானி பர்ஸ்தாபிய, தண்ணீரை பொழிய வைக்கின்றது. பானி சுகாத்தாபிய, தண்ணீரை காயம் வைக்கின்றது. தின் சே ராத், பகலை இரவாகவும், ராத் से दिन करके दिखाता है, இரவு பகலாகவும் பகல் இராகவும் செய்ய வைக்கின்றது. तो क्या आप अपनी शक्तियों को प्रकाश वायुमंडल में नहीं फैला सकते हो? நீங்கள் உங்களுடைய சக்திகளுடைய சகாசத்தை வாயுமண்டலத்தை பரப்ப முடியாதா? ஆத்மாவும் को अपनी शक्तियों की सकाश से, ஆத்மாக்களுக்கு தங்களுடைய சக்தியினுடைய சகாஷ் மூலமாக துக்க அசாந்தி से नहीं चुरा सकते हो? துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்க முடியாதா? ज्ञान सूर्य स्वरूप को इमर्ज करो. ஞான சூரியன் स्वरूपத்தை எமர்ஜ் செய்யுங்கள். கிரணே ஃபைலாओ, கிரணங்களை பரப்புங்கள். सकाश फैलाओ, सकाश परपुंगल. जैसे स्थापना के आदिकाल में बाप दादा की तरफ से अनेक आत्माओं को सुख शांति के सकाश मिलने का घर बैठे अनुभव हुआ. ஸ்தாபனையுடைய ஆதி காலத்தில் பாபாவின் பக்கமாக அநேக ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய சகாஷ் கிடைத்து வீட்டிலே அவங்க அனுபவத்தை செய்தார்கள். சங்கல்பம் மிலா ஜாओ, சங்கல்பத்தை இணையுங்கள். जैसे आप मास्टर ज्ञान सूर्य बच्चों द्वारा எப்படி மாஸ்டர் ஞான சூரிய குழந்தைகள் மூலமாக सुख शांति के लहर फैलाने की अनुभूति होनी चाहिए. சுகம் சாந்தியினுடைய அலைகளை பரப்புவதற்கான அனுபவம் ஆக வேண்டும். ஆக வேண்டும்னா என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னு அர்த்தம். लेकिन वो तब होगी, ஆனால் அது எப்போ ஆகும்? इसका சாதனை, அதற்கு சாதனை எது தெரியுமா? मन की एकाग्रता, மனதின் ஒருமுகப்படுதல். याद की एकाग्रता, நினைவில் ஒருமுகப்படுதல். ஏகாகிரதா की शक्ति को स्वयं में बढ़ाओ, ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை தன்னுக்குள்ள அதிகரியுங்கள். ஜப் சாஹோ ஜெய்சே சாஹோ, எப்போ விரும்பினாலும் சரி, எப்படி விரும்பினாலும் சரி. ஜப் தக் சாஹே, எவ்வளோ நேரம் விரும்பினாலும் சரி. தப் தக் மன் கோ ஏகாகிர கர் சகோ, மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்த முடிய வேண்டும். अभी मास्टर ज्ञान सूर्य के स्वरूप को इमर्ज करो. இப்போ மாஸ்டர் ஞான சூரியன் स्वरूपத்தை எமர்ஜ் செய்யுங்கள். சக்தியுக்கு கிரணே சகாஷ் ஃபைலாओ, சக்தியினுடைய கிரணங்கள் சகாசத்தை பரப்புங்கள். பாப் தாதா ने सुना और खुश है. பாப் தாதா கேட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். बच्चे सेवा के उमंग उत्साह में जहाँ जहाँ पर सेवा अच्छी कर रहे हैं. உற்சாகம் ஆர்வத்தோட எல்லா இடங்களையும் சேவையை ரொம்ப நன்றாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பாப் தாதா के पास सेवा का समाचार सब तरह से अच्छे पहुँचे. பாப் தாதாவிடம் சேவைக்கான செய்திகள் நாலா பக்கங்களிலும் இருந்தும் நன்றாக கிடைத்து கொண்டே இருக்கின்றன. சாய பிரதர்ஷினி கருத்தே, சாய சமாச்சார பத்திரம் துவாரா, கண்காட்சிகளை பண்ணாலும் சரி, இல்லை செய்தித்தாள்கள் மூலமாக, டிவி மூலமாக செய்திகள் கொடுப்பதற்கான காரியத்தை அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். சந்தேஷ் भी पहुंचता है, செய்தி கூட அடைகின்றது. சந்தேஷ் அச்சா पहुंचा रहे, செய்தியை நன்றாக அடைய செய்கின்றார்கள். गांव में भी जहाँ रहा हुआ है, கிராமத்தில் கூட எங்கெல்லாம் விடுபட்டு இருக்கின்றதோ உமங் உற்சாகத்தை கர்றே, அங்கெல்லாம் உற்சாகம் ஆர்வத்தோட செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உஸ்கி சப் கர்னே வாலே பச்சோங்கோ, இதெல்லாம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா बहुत स्नेहयुक्त दुआएं भी भरी मुबारक दे रहे हैं. அன்புகள் நிறைந்த ஆசீர்வாதங்களுடைய வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். லேக்கின், இது வரைக்கும் கரெக்டு தான், அப்புறம் லேக்கின் வேற போட்டார். ஆனால் அபி சந்தேஷ் தேனே மே தோ அச்சே உமங் உற்சாக, செய்தியை கொடுப்பதில் நல்ல உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றன. चारों ओर ब्रह्म कुमारी क्या है, बहुत अच्छे शक्तिशाली कर रही है. நாலா பக்கங்கள்லேயும் பிரம்மகுமாரிஸ்னா யார்? மிகவும் நல்ல சக்திசாலியான காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எபி ஆவாஸ் அச்சா ஃபெயில்ற, இந்த சவுண்டு கூட நாலா பக்கத்தில் நன்றாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. அவர் பர்த்தாஜார அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. லேக்கின், மறுபடியும் பாவ சொல்ல, ஆனால் லேக்கின் சுனாவே கியா,
ஆனால் சொல்லலாமா? सुनाए சொல்லலாமா? लेकिन ब्रह्म कुमारी का बाबा कितना अच्छा है. ब्रह्म कुमारियोட பாபா எவ்வளோ நல்லவர். वो आवाज़ अभी बढ़ना चाहिए. இந்த சப்தம் தான் இப்போ அதிகரிக்க வேண்டும். பிரம்மகுமாரி அச்சா காம் கர் ரही है. பிரம்மகுமாரிகள் நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். लेकिन कराने वाला कौन है? ஆனால் செய்விப்பவர் யாரு? अभी यह प्रत्यक्षता आनी चाहिए. प्रत्यक्षता அப்போ தான் வர வேண்டும். आया है பாபா வந்துவிட்டால் யா சமாச்சா மன் தக் பहुंचना चाहिए. அவங்க மனசு வரைக்கும் போய் சேரணுது. इसका प्लान बनाओ. அதற்கான பிளானை பண்ணுங்க. बाप दादा से बच्चों ने प्रश्न पूछा. बाप दादा குழந்தைகள் கேள்வி கேட்டாங்க. வாரிஸ் யா மைக் கிஸ்கோ கே? வாரிஸ் என்றோ அல்லது மைக் என்றோ யாரை சொல்லுவது? மைக் நிக்கலே भी हैं. மைக்கு வெளிப்பட்டு இருக்கின்றன. लेकिन बाप दादा மைக் अभी के समय अनुसार ऐसा चाहते हैं. இப்போ நேரத்திற்கு ஏற்ப பாபா அப்படிப்பட்ட மைக்கை விரும்புகின்றார். அதனுடைய அவசியமும் இருக்கின்றது. ஜிஸ்கே ஆவாஸ்கி மகான்தா ஹோ. அவங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ மகான்தா இருக்க வேண்டும். अगर साधारण बाबा शब्द बोल भी देते हैं, साधारण बाबा शब्द சொன்னாலும் சரி, अच्छा करते हैं, इसको तक भी लाया है. நல்லா பண்ணுறாங்கங்க வரைக்கும் வந்திருக்காங்க. பாப் தாதா முபாரக் தேத்தே. பாப் தாதா ஆசீர்வாதங்களை வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள். लेकिन अभी ऐसे माइक चाहिए. இப்போ அப்படிப்பட்ட மைக் வேணுமா? जिनके आवाज़ को भी लोग नहीं तब वैल्यू. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்க வேண்டும். ஐசே பிரசித்தோ அவ்வளோ ஃபேமஸாக இருக்க வேண்டும். பிரசித்த காமத்தில் ஏனைக்கு சிரேஷ்ட மத்தபாவாலே ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னா சிறந்த பதவியில் இருக்கவங்க மட்டும் கிடையாது. उसका आवाज़ सुनकर समझे ये कहने वाला जो कहता है उसके आवाज़ में वैल्यू. அது கேட்குறவங்க இப்படி அனுபவம் பண்ணணுமா? சொல்கிறவங்க சொல்கிற விஷயத்துக்கு வேல்யூ இருக்கின்றது. ஆக அனுபவம் से कहता है तो उसकी वैल्यू. எப்போ அவங்க இந்த அனுபவத்தோடு சொல்கிறாங்களோ அதுக்கு வேல்யூ இருக்கின்றது. जैसे माइक तो बहुत होते हैं. भावचला மைக்கு நிறைய இருக்கின்றன. लेकिन மை भी कोई पावर वाला कितना होता है? மைக்கில் கூட எவ்வளோ பவர் உடையது இருக்குது. कोई कितना होता है? அது எவ்வளோவா இருக்கின்றது. ஐசே ஐசே மைக் ढूंढो. அப்படிப்பட்ட மைக் இப்போ நீங்கள் தேடுங்க. जिसके आवाज़ में शक्ति हो. அவங்களுடைய வார்த்தைகளில் பேச்சில் என்ன இருக்கணும்? சக்தி இருக்க வேண்டும். उसके आवाज़ को सुनकर समझे आवे तो अनुभव करके आया. அவங்களுடைய சப்தங்களை கேட்கும்போது மற்றவங்களுக்கு என்ன அனுபவம் ஆகணுமா? இவங்க அனுபவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவசியம் कोई बात है. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. लेकिन फिर भी वर्तमान समय हर जोन हर वर्ग के माइक निकले जरूर. ஆனாலும் கூட பாபா விட்டு கொடுக்காம பேசுகிறார். ஒவ்வொரு வர்க்கத்தினரும் ஒவ்வொரு ஜோனும் கூட மைக்கை கண்டிப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். बाप दादा ये नहीं कहते हैं कि सेवा का पत्ते रिजल्ट नहीं निकले. बाप दादा இப்படியும் சொல்லலை. பிரத்யக்ஷத்தானுடைய ரிசல்ட்டு வெளிப்படவில்லை என்று நிக்கலிக வெளிப்படுகின்றது. லேக்கின் ஆனால் ஏன் பாபா மறுபடியும் சொல்ல? அபி சமய கம்ம. இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. சேவாக்கு மகத்துவ ஆத்மா அபி நிமித்த பனானி படைகி. சேவைக்கினுடைய மகத்துவம் அறிந்த ஆத்மாக்கள் நிமித்தமாக செய்ய வேண்டி இருக்கின்றது. ஜிஸ்கே ஆவாஸ்க்கு வேல்யூ. அவங்களுடைய சப்தத்துக்கே வேல்யூ இருக்கணும். மர்தலா பலே நெய்யும் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல. उसके प्रैक्टिकल लाइफ और प्रैक्टिकल अनुभव के अथॉरिटी. प्रैक्टिकल लाइफ அப்படி இருக்கணும். प्रैक्टिकल அனுபவத்துடைய அத்தாரிட்டியாக இருக்க வேண்டும். उनका बोल में अनुभव की अथॉरिटी हो. அவங்களுடைய பேச்சில் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி இருக்க வேண்டும். சம்ஜா கைசே லைக் चाहिए. புரிகின்றதா? எப்படிப்பட்ட மைக் பாபாவுக்கு வேண்டும்? வாரிஸ்கோ तो जानते ही हो. வாரிசை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியும். जिसके हर श्वास में हर कदम में भाव और कर्तव्य और साथ साथ मन वचन कर्म तन मन धन सब में बाबा और एक समाय हुआ. ஆக பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு மூச்சிலையும் ஒவ்வொரு அடியிலையும் பாபா மற்றும் பாபாவனுடைய காரியம் கூடவே எண்ணம் சொல் செயல் உடல் மனம் பொருள் எல்லாத்துலேயும் பாபா மற்றும் யஜ்யம் மட்டும்தான் நிறைந்திருக்க வேண்டும். அவங்க தான் யார்? வாரிசுகள்.
वेद की सेवा समाई हुई हो சேவை எப்படி இருக்கணுமா எல்லையற்ற சேவை இருக்கணுமா சகாஸ் देने की समर्थी हो சகாஸ் கொடுப்பதற்கான பவர் அவர்களிடம் இருக்க வேண்டும் அவங்க தான் வாரிசு குழந்தைகள் अच्छा நல்லது अभी एक सेकंड हुआ एक सेकंड में सारी सभा जो भी जहाँ है वहाँ मन को एक ही संकल्प में स्थित करो இப்போ ஒரு செகண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஒரு செகண்டில் ஃபுல் சபையும் எங்கே உங்கள் மனதை சங்கல்பத்தை ஸ்திர் பண்ண வேண்டுமோ பாபா और मैं परमधाम में अनादि सुधी स्वरूप हूँ பாபா மற்றும் நான் பரந்தாமத்தில் अनादि स्वरूपத்தில் இருக்கின்றோம் परमधाम में बाप के साथ बैठ जाओ பரந்தாமத்தில் பாபா கூட அமர்ந்து விடுங்கள் अच्छा நல்லது अभी साकार में आ जाओ இப்போ சாக்காரத்தில் வந்துடுங்க अभी वर्तमान समय के हिसाब से இப்போ நிகழ்காலத்திற்கு ஏற்ப मन बुद्धि को एकाग्र करने का अभ्यास மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி जो कार्य कर रहे हो उसी कार्य में एकाग्रता करो என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் ஒருமுகப்படுங்கள் कंट्रोलिंग पावर को ज़्यादा बढ़ाओ कंट्रोलिंग पावर அதிகமாக்குங்கள் मन बुद्धि संस्कार तीनों के ऊपर कंट्रोलिंग पावर மனதின் மேலே புத்தியின் மேலே संस्कारத்தின் மேலே மூன்று மேலே என்ன இருக்கணும் कंट्रोलिंग पावर यह अभ्यास आने से समय में बहुत सहयोग देगा இந்த பயிற்சி வந்துட்டுன்னு வச்சிங்க நேரத்தில் உங்களுக்கு सहयोग ரொம்ப கிடைக்கும் वायुमंडल के अनुसार एक सेकंड में कंट्रोल करना पड़ेगा வாயுமண்டலத்திற்கேற்ப ஒரு செகண்டில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் ஜோ சாவோ வகி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுவே நடக்கும் ஸோ ये अभ्यास बहुत आवश्यक இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமானது इसको हल्का नहीं करना இதை நீங்கள் லைட்டாக விட்டுடாதீங்க क्योंकि அதுக்கு பாபா காரணம் சொல்கிறப்ப ஏனெனில் சமைப்ப ஏய் அந்த சுஹானி கரை கடைசி நேரத்தில் இதுதான் சுஹானி செய்யும் अच्छा நல்ல चारों ओर के डबल तख्त नशीन நாலா பக்கங்களிலும் உள்ள இரட்டை சிம்மாசனதாரிகளுக்கு பாப் தாதா கே தில் தக்த நஷீன் பாப் தாதாவுடைய இதே சிம்மாசனதாரிகளுக்கு சாத்ம விஸ்வ ராஜ்ய தக்த அதிகாரி கூட உலக ராஜ்யத்தினுடைய சிம்மாசன அதிகாரி சதா अपने अनादि स्वरूप आदि स्वरूप मध्य स्वरूप अंतिम स्वरूप में எப்பொழுதுமே தன்னுடைய அனாதி ஸ்வரூபம் ஆதி ஸ்வரூபம் மத்திய ஸ்வரூபம் கடைசி ஸ்வரூபத்தில் ஜப் சாவோ எப்போ விரும்பினாலும் தப் சித் रहने அப்போ ஸ்திரமாகக்கூடியவர்கள் சர்வ கசானக்கும் சுவன் காரியமே லகானே அனைத்து பொக்கிஷங்களையும் தன் மீது பயன்படுத்தக்கூடியவர்கள் அவரும் கோபி கசானோ से संपन्न बनाने वाले பிறரையும் கூட பொக்கிஷங்களில் சம்பன்னமாக செய்விக்கக்கூடியவர்கள் सर्व आत्माओं को அனைத்து ஆத்மாக்களும் பாப் से मुक्ति का वर्षा दिलाने பாபாவிடந்து முக்தியை கிடைக்க செய்கின்ற ஐசே பரமாத்மா கியார் கே பாத்திர அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய அன்புக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் தில் கி துவாயே இதயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே மேலும் நமஸ்தே ஆக பாப் தாதா யாருக்கெல்லாம் அன்பு நினைவுகள் நமஸ்தே கொடுக்குற ஒன்று டபுள் தக்த நஷீன் ரெண்டாவது பாபாதனுடைய தில் தனக்ஷ் நஷீன் மூன்றாவது விஸ்வராஜ்ய தக்த நஷீன் நான்காவது அனாதி ஆதி மத்தியம் அந்திம் சொரூபத்தில் எப்போ விரும்பினாலும் அப்போ ஸ்திரமாகக்கூடியவர்கள் ஆறாவது அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடைய காரியத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள் பிறர பொக்கிஷங்களில் சம்பன்னமாக ஆக்கக்கூடியவர்கள் அனைத்து ஆத்மாக்களும் பாபாவிடமிருந்து முக்தியின் ஆஸ்தியை வழங்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒன்பதாவது பரமாத்மா அன்புக்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வெறும் நமஸ்தே சொல்லலை இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே இன்னைக்கு பாபானுடைய वरदानों साथी और साक्षीपन के अनुभव द्वारा सता सफलता मूर्त भव துணைக்காரன்
மற்றும் சாட்சி பண்ணுடைய அனுபவத்தின் மூலமாக எப்பொழுதும் வெற்றி மூர்த்திகளாக ஆகுக. जो बच्चे सदा बाप के साथ रहते हैं, எந்த குழந்தைங்க எப்போதும் பாபா கூடயே இருக்கின்றார்களோ वह சாட்சி स्वतः बन जाते, அவங்க சாட்சியாக தாமாகவே ஆகிவிடுகின்றார்கள். क्योंकि ஏனெனில் பாப் ஸ்வயம் சாட்சி होकर पाठ बजाते, பாபா எப்போதுமே சாட்சி ஆகிட்டு பாட்டு எடுக்க நடிக்கின்றார்கள். उनके साथ रहने वाले भी साक्षी होकर பாத்தாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக்காக சாட்சி ஆகிட்டு பாட்டு எடுத்து நடிப்பார்கள். ஜின்கா சாத்தி ஸ்வயம் சர்வசக்திவான் பாப், யாருடைய துணை சுயம் சர்வசக்திவான் பாபாவாக இருக்கின்றாரோ சஃபல்தா முரத் சொதை பஞ்சாத், வெற்றி மூர்த்திகளாக தாமாகவே ஆகிவிடுகின்றார்கள். பக்தி மார்மித்தோ புகார்த்தே, பக்தி மாதத்தில் அழைக்கின்றார்கள். தோடை சமயக்கு சாத்கா அனுபவக்கிறார், கொஞ்ச நேரம் உங்கள் கூட இருக்கின்ற அனுபவத்தை செய்வீங்கள். ஜலக் திக்காதோ, பொலிவை காட்டுங்கள். லேக்கின் ஆப் சர்வ சம்பந்தோக்கே சாத்தியோக, நீங்கள் சர்வ சம்பந்தத்தோட அவருடைய துணைக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். இசி குஷி அவர் நசமேற, இந்த மகிழ்ச்சி மற்றும் போதையிலே இருங்க. ஜோ பானாத்தா சோ பாலியா, எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். இந்த மகிழ்ச்சியும் இருக்கணும், இந்த போதையும் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, வேர்த்த சங்கல்போக்கி நிஷானிய, வீணான சங்கல்பங்கள் அதனுடைய அடையாளம் என்ன? மன் உதாஸ் அவர் குஷி காயப், மனம் உதாசீனமாயிடுது, மகிழ்ச்சி மறைந்து விடுகின்றது. अव्यक्त इशारा, अब संपन्न व कर्मातीत बनने की धुन लगाओ. अव्यक्त इशारा, இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக துனியை ஏற்படுத்துங்கள். बहुत काल अचल अडोल, निर्विघ्न, निर्बंधन, निर्विकल्प, निर्विकर्म अर्थात निराकारी, निर्विकारी और निरंकारी स्थिति में रहो, तब कर्मातीत बन सकेंगे. ரொம்ப காலத்திற்கான ஆடாத அசையாத தடைகளற்ற பந்தனங்களற்ற விகல்பமற்ற விகர்மங்களற்ற, இத்தனைக்கும் பாபா மூன்றே வார்த்தைகளில் சொல்கிறாங்க. அதாவது நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிரகங்காரி ஸ்திதியில் இருங்கள். அப்பொழுதுதான் கர்மாத்தித்த நிலையை அடைய முடியும். சேவா கா விஸ்தார் பல் கித்னா பி படாவோ, லேக்கின் சேவையினுடைய விஸ்தாரத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் பெருக்குங்கள். ஆனால் விஸ்தார்மே ஜாத்தே, விஸ்தாரத்தில் போகும் பொழுது சார்க்கி ஸ்திதிக்கு அபியாஸ் கம் ந ஹோ, சாரத்தினுடைய ஸ்திதியினுடைய பயிற்சி குறைந்து விடக்கூடாது. விஸ்தார்மே சார் பூல் ந ஜாயே, விஸ்தாரத்தில் போகும்போது சாரம் மறந்து விடக்கூடாது. காவோ பீவோ சேவா கரோ, சாப்பிடுங்கள், அருந்துங்கள், சேவை செய்யுங்கள். லேக்கின் ஆனால் ஞாராப்பன்கோ நஹி பூலோ, விடுபட்ட தன்மையை விட்டு விடாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. शिव